விஜயின் தாவேகா வென்றால் திமுகவுக்கு ஆபத்து, தோற்றால் தாவேகாவுக்கே ஆபத்து. இந்த இடைத்தேர்தல் ஏன் இவ்வளவு முக்கியம்? தமிழக அரசியலில் வரவிருக்கும் இடைத்தேர்தல் குறித்து பல்வேறு அரசியல் கணிப்புகள் வெளியாகி வருகின்றன. அதில் தமிழக வெற்றி கழகம் குறிப்பிடத்தக்க வெற்றி பெற்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம் கட்சிக்கே அதிக அழுத்தத்தை ஏற்படுத்தும் என்ற கருத்தும் பேசப்பட்டு வருகிறது. இதற்கான காரணம் திமுக பல ஆண்டுகளாக வலுவான கட்சி கட்டமைப்பு, தொண்டர் பலம் மற்றும் உறுதியான வாக்கு வங்கி கொண்ட கட்சியாக அறியப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு இடைத்தேர்தலில் புதிய அரசியல் சக்தியிடம் தோல்வி அடைந்தால் அதன் அரசியல் பிம்பம் பாதிக்கப்படலாம் என்று சில அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். மேலும் கே ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் போன்ற முக்கிய தலைவர்கள் நேரடியாக பிரச்சாரம் செய்தும் வெற்றி கிடைக்கவில்லை என்றால் அது எதிர்க்கட்சிகளுக்கு அரசியல் ஆயுதமாக மாற வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதே நேரத்தில் தேர்தல் முடிவுகள் வெளியாகும் வரை இவை அனைத்தும் அரசியல் கணிப்புகள் மட்டுமே. தேர்தலில் மக்கள் தீர்ப்பே இறுதி முடிவை தீர்மானிக்கும். இடைத்தேர்தல் முடிவுக்கு அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னோட்டமா அல்லது தனிப்பட்ட தேர்தல் முடிவா? உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. விஜயின் தாவேகா வென்றால் திமுகவுக்கு ஆபத்து, தோற்றால் தாவேகாவுக்கே ஆபத்து. இந்த இடைத்தேர்தல் ஏன் இவ்வளவு முக்கியம்? தமிழக அரசியலில் வரவிருக்கும் இடைத்தேர்தல் குறித்து பல்வேறு அரசியல் கணிப்புகள் வெளியாகி வருகின்றன. அதில் தமிழக வெற்றி கழகம் குறிப்பிடத்தக்க வெற்றி பெற்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம் கட்சிக்கே அதிக அழுத்தத்தை ஏற்படுத்தும் என்ற கருத்தும் பேசப்பட்டு வருகிறது. இதற்கான காரணம் திமுக பல ஆண்டுகளாக வலுவான கட்சி கட்டமைப்பு, தொண்டர் பலம் மற்றும் உறுதியான வாக்கு வங்கி கொண்ட கட்சியாக அறியப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு இடைத்தேர்தலில் புதிய அரசியல் சக்தியிடம் தோல்வி அடைந்தால் அதன் அரசியல் பிம்பம் பாதிக்கப்படலாம் என்று சில அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். மேலும் கே ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் போன்ற முக்கிய தலைவர்கள் நேரடியாக பிரச்சாரம் செய்தும் வெற்றி கிடைக்கவில்லை என்றால் அது எதிர்க்கட்சிகளுக்கு அரசியல் ஆயுதமாக மாற வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதே நேரத்தில் தேர்தல் முடிவுகள் வெளியாகும் வரை இவை அனைத்தும் அரசியல் கணிப்புகள் மட்டுமே. தேர்தலில் மக்கள் தீர்ப்பே இறுதி முடிவை தீர்மானிக்கும். இடைத்தேர்தல் முடிவுக்கு அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னோட்டமா அல்லது தனிப்பட்ட தேர்தல் முடிவா? உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.